தக் லைஃப் 8 நாள்ல இதுவரை எவ்வளோ வசூல் வந்திருக்கு, தமிழ்நாட்டில் எவ்வளோ, மற்ற ஸ்டேட்ஸ்ல எவ்வளோ, உலகம் முழுக்க எவ்வளோ, அது மட்டும் இல்லாமல் இந்த படம் இதுவரை எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, இன்னும் எவ்வளோ வசூல் பண்ணால் இந்த படம் தேட்டரிகளாக ஒரு ஹிட் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது இல்லாமல் மெட்ராஸ் மேட்னி அப்படிங்கிற படம் சூப்பரான கலெக்ஷன் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த படம் இதுவரையும் டோட்டலாக எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு. பரமசிவன் ஃபாத்திமா, அப்புறம் வந்து பேரன்பும் பெருங்கோபமும் அப்படிங்கிற படம், இந்த படங்கள்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹிந்தியில் ஹவுஸ்ஃபுல் 5 தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கு. அந்த படம் எவ்வளோ, அப்புறம் இங்கிலீஷ் படங்கள்லாம் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளூ தக்காளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சுல, 3 நாள் நம்ம வீடியோ போடல. நிறைய பேர் எனக்கு பர்சனலாக ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு, உடம்புக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் உங்கள் வீடியோ பார்க்காம ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சில பேர் என்கிட்ட பர்சனலாக சொல்லியிருந்தீங்க, கமெண்ட்லேயும் போட்டிருந்தீங்க. ஸோ என்ன அப்படின்னா, சில பிரச்சனைகள் இருந்தது. கொஞ்சம் அதெல்லாம் சரி பண்ணிட்டு ஒரு 3 நாள் வீடியோ போட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தது. ஸோ இப்போ நம்ம வீடியோ போட வந்தாச்சு. இப்போ 3 நாள் வீடியோ போடல. 3 நாளுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சோம்ல, அது என்ன ஃப்ரேம் அப்படின்னு இப்போ நான் இங்கே ஸ்க்ரீனில் காட்டுறேன். அதுதான் வச்சுருந்தேன். இது என்ன ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாயகன் அப்படிங்கிற படம் தான். நாயகன்ல அவர் வந்து சின்ன வயசுல வந்து ஒரு பாய் கிட்ட போய் சேருவார். அதுதான் அவர் அந்த சீன்ஸ்லாம் வர அந்த சீக்வன்ஸ் தான். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ரஹீம் முகமது, சிவராம் பிரபு, அருள்ராஜ், ஜேபி ஜனா, ராஜ்குமார் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான். இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஃபைனல் டெஸ்டினேஷன் 6th பார்ட் இந்த படத்தோட டே 29 இந்தியாவில் 38 லட்சம், டோட்டலா 71 கோடி 55 லட்சம் இந்திய அளவில் இந்த படம் சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு. உலகம் முழுக்கமே ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. $260 மில்லியன், 2200 கோடிக்கு மேலே, 2225 கோடி கிட்ட வருது. $50 மில்லியன் தான் இந்த படத்தோட பட்ஜெட். ஒரு நல்ல வசூல், நல்ல வெற்றி. மிஷன் இம்பாசிபிள் 8 டே 27 இந்தியாவில் 58 லட்சம், டோட்டலாக 118 கோடியே 74 லட்சம். ஸோ இந்தியாவை பொறுத்தவரையும் இந்த படமே பெரிய வெற்றி. ஆனால் உலகம் முழுக்க அப்படி கிடையாதுங்க. இந்த படம் ஒரு மிகப்பெரிய தோல்வி படமாக அமையறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. $455.9 மில்லியன், 3900 கோடி, $400 மில்லியன் இந்த படத்தோட பட்ஜெட். பெரிய பட்ஜெட். இந்த படம் கண்டிப்பா ஒரு 850 to 900 மில்லியன் இந்த படம் கலெக்ட் பண்ணியே ஆகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு டிசாஸ்டர்ஸ் கலெக்ஷன் அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். லிலோ அண்ட் ஸ்டிச் இந்த படத்தோட டே 21 இந்தியாவில் வந்து 11 லட்சம், டோட்டலாக இந்தியாவில் இந்த படம் 9 கோடி. ஸோ $807.6 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது இந்த படம் 6900 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கார்டிங் எப்படி கலெக்ட் பண்ணணுமோ அதை இந்த லிலோ ஸ்டிச் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் பெரிய அளவில் வெற்றி படம் அமைஞ்சிருக்கு. கராத்தே கிட் இந்த படம் ரொம்ப சின்ன பட்ஜெட் தான். $45 மில்லியன் தான் இந்த படத்தோட பட்ஜெட். இந்தியாவில் 15 லட்சம் 14வது நாள், டோட்டலாக 12 கோடியே 59 லட்சம், $77 மில்லியன் இந்த படம் வந்து இதுவரை கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் புல் சுக் மாஃப் அப்படிங்கிற ஹிந்தி படம், இந்த படத்தோட வசூலும் அந்த படம் இதுவரை எவ்வளோ ஷேர் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ புல் சுக் மாஃப் டே 21 இந்தியாவில் 35 லட்சம், வேர்ல்டு வைடு 42 லட்சம், டோட்டலாக 88 கோடி 56 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க. பட்ஜெட் 60 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 35 கோடிக்கு போயிருக்கு. கிட்டத்தட்ட 50 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்குங்க. அதாவது 49 கோடி 73 லட்சம், 142% இந்த படம் ரெக்கவர் ஆயிருக்கு. ஒரு 14-15 கோடி கிட்ட இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டுமே கிடைச்சிருக்கு ஓவராலாக வேர்ல்டு வைடு. அப்புறம் ஹவுஸ்ஃபுல் 5 இந்த படத்தோட டே 7 இந்தியாவில் வந்து 8 கோடியே 15 லட்சம், உலகம் முழுக்க 9 கோடியே 24 லட்சம், டோட்டலா 152 கோடியே 78 லட்சம் இந்தியாலையும், 192 கோடியே 13 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்த படமும் சூப்பர் கலெக்ஷன் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கு. 240 கோடி பட்ஜெட், 125 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ். இப்பவே இந்த படம் 7 நாள்லயே 100 கோடிக்கு மேல ஷேர் கிடைச்சிருக்கு. 102 கோடியே 12 லட்சம். ஸோ இப்போதைக்கு இந்த படம் 81% வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 4-5 நாள்ல இந்த படம் ரெக்கவர் ஆகி, அதாவது பிரேக் எவன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பைரவம் அப்படிங்கிற படம் டே 14 ஆந்திரா தெலுங்கானால 15 லட்சம், உலகம் முழுக்க 16 லட்சம், 16 கோடியே 17 லட்சம் டோட்டலாக கலெக்ட் பண்ணியிருக்கு. 20 கோடி பட்ஜெட், 17 கோடியே 50 லட்சம் தியேட்டர்கள் ரைட்ஸ். இதுவரையும் 9 கோடி தான் ஷேர் வந்திருக்கு. ஸோ ஆனால் இந்த படம் தியேட்டர்களா இல்லாமல் நான் தியேட்டர்களா பெரிய ப்ராஃபிட், அதாவது படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே ப்ரொடியூசருக்கு பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்த படம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு பெரிய லாஸை கொடுத்துருக்கு. மேபி அதை வந்து ப்ரொடியூசர் சைட்ல இருந்து சரி கட்டுவாங்க, ஒரு காம்பன்சேட் நடக்கும். ஸோ இப்போதைக்கு 51% தான் ரெக்கவர் ஆயிருக்கு.
நரிவேட்டா அப்படிங்கிற படம் டே 21 கேரளால 20 லட்சம், வேர்ல்டு வைட் 21 லட்சம், 27 கோடியே 14 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 10 கோடி பட்ஜெட், 7 கோடி தியேட்டரிக்கல் ரைட்ஸ், 14 கோடி கிட்ட இந்த படம் ஷேர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட டபுள் மடங்கு ப்ராஃபிட்டுங்க. சூப்பர் கலெக்ஷன், பெரிய ஹிட். அப்புறம் மாமன் திரைப்படத்தோட டே 28 தமிழ்நாட்டில் 16 லட்சம், உலகம் முழுக்க 17 லட்சம், 44 கோடியே 54 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இதுல தமிழ்நாட்டில் மட்டுமே 40 கோடிக்கு மேல, 10 கோடி பட்ஜெட், 8 கோடி தியேட்டரிக்கல் ரைட்ஸ், 22 கோடிக்கு மேல, கிட்டத்தட்ட 23 கோடி ஷேர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு 14ல இருந்து 15 கோடிக்குள்ள டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ ரெக்கவரி பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 287% இருக்கு, கிட்டத்தட்ட 300ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி, ஒரு 3 மடங்கு ப்ராஃபிட்டை கொடுத்த ஒரு படமா அமைஞ்சிருக்கு. வாங்கி விற்றவங்கல இருந்து, வாங்கினவங்கல இருந்து, அதை தயாரிச்சவங்கல இருந்து எல்லாருக்கும் மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு இந்த படம் மாமன். பேரன்பும் பெருங்கோபமும், பரமசிவன் ஃபாத்திமா, அப்புறம் மெட்ராஸ் மேட்னி, இந்த 3 படங்களுக்கும் ஷேர் டீடைல்ஸ் கிடையாது, வெறும் வசூலை மட்டும் பார்த்துருவோம். பேரன்பும் பெருங்கோபமும் டே 8 தமிழ்நாட்டில் 8 லட்சம், உலகம் முழுக்க 9 லட்சம், டோட்டலா 43 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 51 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 4 கோடி பட்ஜெட். பரமசிவன் ஃபாத்திமா இந்த படத்தோட டே 7 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 8 லட்சம், உலகம் முழுக்க 9 லட்சம், 43 லட்சம் இந்த படமும் தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆனால் 50 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட். அப்புறம் மெட்ராஸ் மேட்னி இந்த படத்தோட டே 7 தமிழ்நாட்டில் 20 லட்சம், உலகம் முழுக்க 22 லட்சம், 1 கோடியே 76 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 1 கோடியே 88 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 5.5 கோடி பட்ஜெட். ஆக்சுவலாக இந்த படம் ஓரளவுக்கு போய்கிட்டு இருக்கு, வரப்போற நாட்களையும் நல்லா தான் போகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாட்டர்டே சண்டே ஒரு பெரிய பிக்கப் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்புறம் தக் லைஃப் திரைப்படத்தோட டே 8 தமிழ்நாட்டில் 1 கோடியே 38 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 25 லட்சம், கேரளால 16 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 11 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 10 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடி. ஸோ தக் லைஃப் இந்த 8வது நாள் வசூல் 3 கோடி தான் வந்திருக்குங்கிறது ரொம்ப மோசமான வசூல் தான். அதுலேயும் தமிழ்நாட்டில் வெறும் 1.5 கோடிக்கும் கம்மியாக வசூல் வந்திருக்கிறதுலாம் ரொம்ப மோசம். அதர் ஸ்டேட்ஸ்லயும் சுத்தமா பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஓவர்சீஸ்ல 1 கோடியே 10 லட்சம் ஓகே அப்படிங்கிற பர்ஃபார்மன்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் இது வரையும் 42 கோடி வசூல் பண்ணியிருக்கு. 42 கோடி 6 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 5 கோடியே 35 லட்சம், கேரளால 3 கோடியே 69 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 கோடியே 40 லட்சம், ஓவர்சீஸ்ல 40 கோடியே 94 லட்சம், உலகம் முழுக்க 95 கோடியே 44 லட்சம். ஸோ இப்போ இந்த படத்தோட ஷேர் டீடைல்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு வேல்யூ இருக்கு இந்த படத்தோட தியேட்ரிக்கல் பிசினஸ்க்கு. ஏன்னா இந்த படம் எப்படினாலும் எல்லா ஏரியாலையுமே, முக்கியமான எல்லா ஏரியாவுமே RKFI தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேற டிஸ்ட்ரிபியூட்டர் மூலியமா கமிஷன் பேசிஸ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாலுமே எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ இருக்கு. அப்படி இந்த படத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கு. 106 கோடி இந்த படத்தோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் வேல்யூ. ஸோ பட்ஜெட் 210 கோடி, 49 கோடி 26 லட்சம் இதுவரையும் ஷேர் வந்திருக்கு. வெறும் 46% தான் இந்த படம் இதுவரையும் ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ தியேட்ரிக்கலா வசூல் ரீதியா இந்த படம் இதுவரையும் ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்கு. ஆனா ஒரு ப்ரொடியூசரா கமல் சார் பெரிய ப்ராஃபிட் இந்த படத்துக்கு எடுத்திருக்காரு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனாலும் நம்ம பேசுறது தியேட்ரிக்கல் கலெக்ஷனையும் தியேட்ரிக்கல் பிஸ்னஸையும் தான். அப்படி பார்த்தா தியேட்ரிக்கலா இந்த படம் ஒரு மோசமான கலெக்ஷன் இதுவரை 8 நாள்ல எடுத்திருக்கு. இதுவரையும் இந்த படம் எடுத்த கலெக்ஷன் எவ்வளோ இருக்கோ அதோட இன்னொரு மடங்கு இது கண்டிப்பா எடுத்தாகணும். இப்போ ஒரு 80 கோடி 90 கோடி கிட்ட எடுத்திருக்குன்னா அதை மறுபடியும் இந்த படம் 90 கோடி இன்னும் எடுத்தாதான் இந்த படம் பிரேக் ஈவனே ஆகும். தியேட்ரிக்கலா இந்த படம் ஹிட் அப்படி ஆகும். ஸோ அது இது படம் பண்ணுதா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் தான். இருந்தாலும் வரப்போற நாட்கள்ல பார்ப்போம் இந்த படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு. ஸோ அதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.